நெறைய செலிபிரிட்டீஸா இருக்கட்டும், பாலிட்டிஷியன்ஸு, ஈவன் நார்மல் பீப்பிள் ஆல்மோஸ்ட் ஒரு 90% மக்கள் எடுத்துக்கோங்களேன். அவங்களோட பேர வந்து நியூமராலஜி படி மாற்றம் பண்ணிக்கிறாங்க. இது பண்றதுனால நெறைய பேருக்கு பலன்கள் கிடைக்குது. இத எப்படி சார் பார்க்கறது? ஒரு பெயர் நீங்க உச்சரிக்கிறீங்க, அது உங்களுக்கு தேவைய குடுக்கல அப்படின்னும்போது, தேவைய குடுக்கறதுக்கு தக்கவாறு அந்த பெயர மாத்திக்கலாம். அவ்வளோதான். இது வந்து ஒரு ஃப்ரீக்வென்சி. ஆல்ரெடி அங்க இருக்கு. ஆரஞ்ச் வேணும்னா நீங்க ஆரஞ்ச் தான் கேட்கணும். ஒருத்தருடைய பேர் எதுவா இருக்கு அப்படின்னா, அது முழு பலனை தரல அப்படின்னா, ஒரு பேர மாத்திக்கிறது வந்து ஆற்றலை கொடுக்கும். ஓகே. அது வந்து தனி நபருக்கு மட்டும் இல்ல, நிறுவனத்துக்கும் பொருந்தும், ஆமா. எல்லாருக்குமே பொருந்தும். இன்னொன்னு நீங்க எவ்வளோதான் ஒரு முழுசா ஒரு பேர் வச்சாலுமே, உங்களுக்குன்னு ஒரு பேர் பிரபஞ்சம் ஆல்ரெடி தேர்ந்தெடுத்து தான் இருக்கும். அவங்க வந்து ஒரு பெரிய பேர் வச்சிருப்பாங்க. ஆனா வீட்ல பார்த்தீங்கன்னா, செல்லமா ஒரு பேர் கூப்பிடுவாங்க. அதால தான் இன்ன வரைக்கும் அழைக்கப்படுவாங்க. நெறைய பேர் செலிபிரிட்டி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அவங்களுடைய சொந்த பேர விட, அவங்களுக்குன்னு ஒரு புனைப்பெயர் இருக்கும். அந்த பேர்ல தான் அழைக்கப்படுவாங்க. செலிபிரிட்டீஸ்க்கு அந்த ஒரு இது உண்டு. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சர்நேம்ல அழைக்கப்படுவாங்க நெறைய பேர்.